கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் ரூபாய் 2.45 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர், நிர்மலா தேவி படித்தவர் என்பதாலும் அவருக்கு குழந்தைகள் இருப்பதாலும் தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பில் முறையிடப்பட்டது. ஆனால் இந்தியாவில் இது மாதிரியான குற்றங்களே தற்போது புற்றுநோய் போல் பரவி வருகிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமே இதனை சரி செய்ய முடியும். எனவே இதுபோன்ற வழக்குகளில் இரக்கம் காண்பிக்க கூடாது என்று அரசு சார்பில் வாதிட்டோம். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டன. நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சமுதாயத்துக்கு எதிரான வழக்கு இது, எனவே இதுபோன்ற வழக்குகளில் நீதிமன்றம் இரக்கம் காண்பிப்பது சரியாக இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வங்கி தரப்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தற்போதைய அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான மறு ஆய்வு வழக்குகளின் விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை தொல்லியல் துறை நிபுணர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள், பட்டியல், பழங்குடியின மக்கள் மற்றும் OBCகளுக்கு உரிமை வழங்கிய அரசியல் சாசனத்தை கிழித்து தூக்கி எறிந்துவிடும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் தொகுதி MPயுமான பிரஜ்வல் ரேவண்ணாவை மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி இடைநீக்கம் செய்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த முடிவு தொடர்பாக பேசிய மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் உயர்மட்ட குழு தலைவர் தேவகவுடா கூறும்போது, பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம். இந்த விசாரணை முடியும் வரை அவரை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்ய எங்கள் கட்சியின் தேசிய தலைவருக்கு பரிந்துரை செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். இதனிடையே இது பிரஜ்வல் ரேவண்ணாவின் தனிப்பட்ட பிரச்சனை. நான் பிரஜ்வல் ரேவண்ணாவுடன் தொடர்பில் இல்லை. அவரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்று கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பாஜக கடுமையாக எதிர்க்கும். நாட்டின் பெண் சக்திக்கு ஆதரவு என்பதே பாஜகவின் தெளிவான நிலைப்பாடு. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிரான விசாரணைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று JDS MP பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட 25 வயது பெண் ஒருவர் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரின் பேரில் போலீசார் பிரஜ்வல் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிலர் ஆன்லைன் மூலமாக போலீசாருக்கு புகார் அளித்ததால் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு தலைவர் PK சிங் தலைமையிலான அதிகாரிகள் ஹாசனுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பியோடியதாக கூறப்பட்டது. அதேவேளையில் அவர் சம்பந்தப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு சிக்கியது குறிப்பிடத்தக்கது. கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை உருவாக்கிய ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கோவிஷீல்டு பாதிப்புகள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் சமர்ப்பித்த ஆவணத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக இரத்தம் உறைதல், பிளேட்லெட் அளவு குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அந்த செய்தி மேற்கோள் காட்டியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நடப்பு IPL தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் சிவம் துபே, சஞ்சு சாம்சன் ஆகியோர் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ளனர். தமிழக வீரர்கள் ஒருவர் கூட இந்திய அணியில் இடம்பெறவில்லை. KL ராகுலுக்கும் இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை. இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, SSV ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சகால், ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ரிசர்வ் வீரர்களாக சுப்மன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது, ஆவேஸ் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மே 1 முதல் 3 வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.